டிவிகே கட்சி மாநாட்டில் தெரிக்க வைக்கும் சஞ்சய் விஜய் பேச்சு. விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் முதல் மாநாடு மதுரையில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த மாநாட்டின் போது தனது கட்சியின் சின்னம், கொடி ஆகியவற்றை அவர் அறிமுகப்படுத்த உள்ளதாக தமிழக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அதன் பின்னர் தனது கட்சி நிர்வாகிகள் பட்டியலை முழுமையாக வெளியிட அவர் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து கட்சி பணிகளை முழு வேகத்தில் அவர் முடித்து விடுவார் என தொண்டர்கள் உற்சாகமாக தெரிவிக்கின்றனர். நடிகர் விஜய் நேரடி அரசியலில் ஈடுபட்டதும் சூட்டோடு சூடாக கட்சி பெயரை அறிவித்தார். கட்சி தொடங்கியதும் முதல் கட்டமாக 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருந்தார். தொடக்கத்தில் நிர்வாகிகள் இது தொடர்பான நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொண்டனர். எனினும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாததால் கட்சியினர் மத்தியில் சிறிது தொய்வு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையே தமிழகத்தில் நடைபெற்ற 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைவரும் இனி தத்தம் உயர்கல்வி இலக்குகளுடன் வாழ்வின் பல்வேறு துறை சார்ந்த வெற்றிகளை குவித்து வருங்கால சமூகத்தின் சாதனை சிற்பிகளாக வலம் வர இதயபூர்வமான வாழ்த்துக்கள். விரைவில் நாம் சந்திப்போம் என்று சமூக ஊடக பக்கத்தில் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் விஜய் தனது பிறந்த நாளான ஜூன் 22ஆம் தேதி தனது கட்சியின் முதல் மாநாட்டை மதுரையில் நடத்த முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிகழ்ச்சியில் பல பிரபலங்கள் மற்றும் விஜயின் குடும்பத்தினர்களும் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் கலந்து கொண்டு பேசவும் வாய்ப்பிருக்கிறதாம். இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகக்கூடும்.